வந்து தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதில் ப்ளட் எதுவும் இருக்கும், இல்லைன்னா அதில் உள்ள முடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த முடியையும் அந்த ப்ளட்டையும் கொஞ்சம் நவுட்டிக்கிட்டு அது வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, தண்ணி அலசும்போது எவ்வளோ ரெட்டாக இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே ஒரு 3 தண்ணி அலசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்களா தக்காளி பழம் அது இது பண்ணணும், நல்லா கொதிச்சிருச்சு. இனி நம்ம வாங்கிட்டு வந்த பிரியாணி மசாலாவை அது கூட சேர்த்துக்குவோம். ரொம்ப போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு போதும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இனி அதை எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுக்குவோம். பார்த்தாலே தெரியுது, அது பார்த்தது மேலே நல்லா வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.